Hi guys, welcome back to Kumari this channel. இன்னைக்கு என்ன வீடியோ நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் லாஸ்ட் 1 வீக் ஆட்டு ஸ்விக்கி சேலஞ்ச் ஓட்டியிருந்தேன். ஸோ அதுல ஆன் பண்ண ரூபாயில 5 பேர் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும்னு சொன்னேன். ஸோ என்னோட சுச்சுவேஷனால இப்போ ஒரு ஆள் தான் சாப்பாடு வாங்கி கொடுக்குறது. அந்த ஒரு ஆள் வாங்கி டிஃப்ரெண்டான ஒரு முறை வாங்கி கொடுப்பேன். இது யாருமே இப்படி பண்ணிக்க மாட்டாங்க. நான் ஸ்விக்கி ஓட்டும் போது நிறைய பேர் கஷ்டமா இருக்கிறத நான் பார்த்தேன். ஸோ அதனால ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி ஸ்விக்கி டெலிவரி பாய் வச்சு நான் இப்போ வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்க போறேன். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல வரும். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இது போல டாஸ்க் நிறைய நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ டாஸ்க்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கைஸ் ஃபர்ஸ்ட் இப்போ ஃபுட் ஆர்டர் பண்ணிப்போம். ஸோ கைஸ் ஃபுட் ஆர்டர் பண்ணியாச்சு. ஒரு ½ அன் அவர் காட்டுது. சரி வெயிட் பண்ணுவோம். கைஸ் எதனால இந்த ஐடியா நான் வந்துச்சு அப்படின்னா, நான் ஸ்விக்கி ஓட்டும் போது ஒரு இன்சிடென்ட் நான் பார்த்தேன். ஒரு கடையில் நான் சாப்பிட்டு இருக்கும்போது கடைசி அந்த நான் போனது லேட்டாக தான் போனேன். ஸோ அங்கே சாப்பிட முடிய போச்சு. நான் தான் கடை சாப்பாடு அடுத்து கொஞ்சம் வேஸ்ட்டான கொஞ்சம் சாப்பாடு இருந்துச்சு. ஸோ அப்போ பார்க்கும்போது என்ன பார்த்தேன் அப்படின்னா, அந்த வேஸ்ட் உள்ளவங்க அந்த சாப்பாடை பார்சல் பண்ணாங்க. பார்சல் பண்ணிட்டு வச்சுக்கினாங்க. அது ஒரு பக்கத்துல ஒரு கொஞ்சம் வயசான ஒரு ஆளுங்க என்ன தெரிஞ்ச சாப்பாடு எப்படி சொல்றது இந்த கரிஞ்சி போய் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அவங்க பார்க்கும்போது அந்த வயசானவங்களை கொடுத்துட்டாங்க. அப்ப என்ன தோணுச்சு, ஏன் இப்படி வேஸ்டான கொடுக்கணும், இல்லைன்னு சொல்லி விட்டுருக்கலாம். அவங்க வேற எங்கேயாவது வாங்கி சாப்பிட்டுருப்பாங்கல்ல. சரி அப்பதான் தோணுச்சு, இப்படி இப்படிதான் டெய்லி சாப்பிட்றாங்களா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அப்பதான் எனக்கு தோணுச்சு, ஒரு நாளாவது நல்ல சாப்பாடு சாப்பிட்றது நம்மளால ஒரு ஆளாவது வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த இதை வச்சுதான் நான் இன்னைக்கு இந்த இது பண்ணியிருக்கேன். இப்போ யாரு ஃபுட் வாங்கி கொடுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பின்னாடி பார்த்தா அதுல ஒரு ஆள் படுத்திருக்காரு. அதுல வயசானவர் தான். ஸோ அவருக்கு ஃபுட் வாங்கி கொடுப்போம். சரியா? 10 நிமிஷத்துல ஃபுட் வந்துடும். டெலிவரி பாய் ஃபுட் எடுத்தாச்சு. ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. இப்போது அவர் என்ன ரியாக்ஷன் இருக்காருன்னு காட்ட முடியுதான்னு பார்ப்போம். ட்ரை பண்ணுவோம். சரியா? பக்கத்துல வந்தாச்சு. காய்ஸ் போன் வருது. ஹலோ ஹலோ அண்ணா எதுகிட்ட நிக்கிறீங்க? அதுல அந்த ஜங்ஷன்ல வரீங்களா? ஜங்ஷன்ல டிவைடர் இருக்கு தெரியுமா? அந்த ஜங்ஷன்ல நீங்க நிக்கிறதுல இருந்து ஸ்ட்ரைட்டா பார்த்த ஒரு பிளாக் கலர் கார் தெரியுதா? பேக் சைடுன்னு நினைக்கிறேன். அந்த ஜங்ஷன்ல நீங்க அங்க ஸ்கூல் பக்கம் நிக்கிறீங்களோ? அதான் சார். அந்த இது எது பக்கம்னா கரெக்டா கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல வரும்போது இந்த ஜங்ஷன் தெரியுமா, இந்த 3 முக்கு ஜங்ஷன், அந்த ஜங்ஷன்ல நிக்கும் போது டிவைடர் முடிகிற இடத்துல ஒரு பிளாக் கலர் கார் தெரியுதா ஸ்ட்ரைட்டா ஃப்ரெண்ட்ல? ஆமா ஆமா, அது பக்கத்துல தான். சைடுல ஒரு ஆள் படுத்திருப்பார்ல, அவர்கிட்ட அந்த சாப்பாடை கொடுங்க. ஆமா ஆமா அவர்கிட்ட. இல்ல இல்ல சாப்பிடுங்கன்னு சொல்லுங்க, நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்லுங்க. ஐயா சாப்பாடு ஒருத்தர் ஆர்டர் பண்ணிக்கிறாரு. இதயம் என்பது சதைதான் என்றால் எரிதழல் தின்றுவிடும். அன்பின் கருவி இதயம் என்றால் சாவை வென்றுவிடும். அன்பின் பாதை சேர்ந்தவனுக்கு முடிவே இல்லையடா. மனதின் நீளம் எதுவோ அதுவே வாழ்வின் நீளமடா. சரி ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. சரி. கைஸ் அந்த சாப்பாடு வாங்கி கொடுத்தாச்சு. அவர் சாப்பிட்டு நான் பார்த்தேன்.
பார்த்ததுமே அவர் அழுதழுது சாப்பிட்டாரு. எதுக்கு அழுதழுது சாப்பிட்டாருன்னு சத்தியமா எனக்கு தெரியல. அவர்கிட்ட போய் பேசுகிறேன், அந்த பார்த்ததுமே மனசு வரல. ஸோ அதனால நான் பேசல. ஸோ உங்களாலையும் யாருக்கா ஒரு ஆளுக்காவது ஏதாவது ஒரு நேரம், வாரத்துக்கு ஒரு ஆளோ மாசத்துக்கான சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியும். ஸோ வாங்கி கொடுங்க. யாருக்கா கொடுக்கும்போது பசியா இருக்கும்போது அது சரி, அந்த சந்தோஷத்துல நமக்கும் வயர் நிறையும். இதை எல்லாரும் ஏன்டா வீடியோ எடுத்து போட்டோம் அப்படின்னு கேட்பீங்க. ஏதோ எனக்கு ஒரு ஆசை, இப்படி வாங்கி கொடுக்கணும், இப்படி இவங்க வெளியே கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ அவங்களும் ஃபுட் டெலிவரி பண்றவங்க, வாங்கி சாப்பிட்டவரும் ஒரு பாவப்பட்ட வரிசை, எனக்கு மனசு திருப்தி. ஸோ இந்த மாதிரி நீங்களும் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா பண்ணுங்க. ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பாய்.